ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு 10ஆம் வகுப்பு பாடம் 10ல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் சரிங்களா, இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 1709 தரங்கம்பாடியில் டேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை வந்துட்டு சீக்கன் பால்கும். நான் வந்துட்டு இதில் வந்து வெறும் உங்களுக்கு ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன், ஏன்னா ஆப்ஷன் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் வந்து வெறும் ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர், அதாவது டேஸ் நிறுவினார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு இரட்டைமலை சீனிவாசன். அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஸில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 1918. விடை இதுதான் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஸ் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பணியாளர் தேர்வாணையம். அடுத்தது பாருங்கள், சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு சென்றவர் வந்துட்டு சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு MC ராஜா அவர்கள். அடுத்தது வந்து நம்ம கோடிட்ட இடங்களை நிரப்புக தான் பார்க்க போகிறோம். முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி வந்துட்டு ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்து தமிழ். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் டேஸ் ஆவார் அப்படின்னு கேட்குறாங்க. FW எல்லிஸ். டேஸ் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. மறைமலை அடிகள். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது யார் அப்படின்னா வந்துட்டு நீதி கட்சி ஆகும் அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்கள், சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயர் டேஸ் என மாற்றம் பெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. பரிதிமார் கலைஞர். அடுத்தது பாருங்கள், டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படிங்கிறாங்க. ஆப்ரஹாம் பண்டிதர். அடுத்தது, இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு டேஸ் ஆவார் அப்படிங்கிறாங்க. முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். அடுத்தது, சரியான கூற்றை தேர்வு செய்யவும் கொடுத்துருக்காங்க. கூற்றுக்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. பனையோலிகளில் எழுதப்பெற்ற பல்வேறு தமிழ் இலக்கிய கையெழுத்து பிரதிகளை மறைமலை அடிகள் சேகரித்து தொகுத்தார். ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழின் தொன்மையையும் நிரூபித்தார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, திருவி கல்யாண சுந்தரம் தொழில் சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடியாக இருந்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த 4 கூற்று. இதில் சரியானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் அதாவது 1 மற்றும் 3. அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது அப்படிங்கிறாங்க. காரணம் பாருங்கள், இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு காரணம் கூற்று ஆகியவை சரி. அடுத்தது வந்து பொறுத்துக பார்க்குறோம். திராவிடர் இல்லம் வந்துட்டு நடேசனார், தொழிலாளன் வந்துட்டு சிங்காரவேலர், தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள், GV சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.